குட் மார்னிங் கைஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ட்ரைன் 400S அதாவது ஸ்பீட் இதை பற்றின கம்ப்ளீட் ஓனர்ஷிப் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அண்ட் தென் இதோட ஃபீச்சர்ஸ், இதோட மெயின்டெனன்ஸ், இதோட டாப் ஸ்பீட், இது ஒரு கம்ப்ளீட் ஓனர்ஷிப் ரிவ்யூ மாதிரி தான். இதோட ஓனர் வந்திருக்காரு. ஸோ அதை நான் அப்படியே வீடியோவில் போயிட்டு இருக்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஸோ பைக்கோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். இப்போ ட்ரைன் 400 ஸ்பீடோட மெயின் இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 398.15 சிசி இன்ஜின். இது வந்து ஒரு சிங்கிள் சிலிண்டர் 4 வால்வ். இதோட டிரான்ஸ்மிஷன் 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன். இது ஒரு BS6 phase 2 எமிஷன் தான், அதாவது உங்களுக்கு BS6 தான் வரும் இந்த இதுவும், அதாவது எத்தனால் மிக்ஸ்டு பெட்ரோல். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கு, ஸ்லிப்பர் கிளட்ச் இருக்கு. இதோட மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்க அப்படின்னா 37.5 at 6500 RPM வரும். இதோட BHP பார்த்தோம் அப்படின்னா 39.5, அதாவது நியரா 40 at 8000 RPM. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு டியூப்லெஸ் டயர் வரும் வித் அலாய். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் ப்ளஸ் டிஜிட்டல் சேர்ந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லாக டிஜிட்டலாக வரல, கொஞ்சம் அனலாக் அண்ட் டிஜிட்டல் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு. பட் இதுலேயே ஆனால் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு, அது நம்ம போக போக வந்து ஓனர்கிட்டையும் கேட்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லைக் சென்சரி யூனிட்ஸ் நிறைய இருக்கு. அதாவது இந்த இம்மோபிளைசர்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்கு, அதை நம்ம ஓனர்கிட்டே கேட்கலாம் எப்படி அவங்க எப்படி அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா அசார்ட்ஸும் கொடுக்குறாங்க. இப்போ வர எல்லா பைக்ஸுமே கொடுக்குறாங்க. பட் இவங்க கொடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். அசார்ட் வந்து இப்போ ஒரு சில பைக்கில் நம்மளால ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. பட் இது அந்த ஒரு ப்ரீமியமான பைக்னால இவங்க அசார் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். தென் மிரர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஒரு ரெட்ரோ லுக்கில் இருக்கு. ஸோ நல்லா இருக்கு, உங்களுக்கு அந்த ஒரு ஓட்டும் போதே அந்த ஒரு பஞ்ச் இருக்கும் அந்த ரோட்டில் போகும்போதே, அந்த ஒரு லுக்ஸ் வைஸ் எல்லாமே. இப்போ வந்து ஒரு ஓனர்ஷிப், அதாவது இந்த ஓனர், இந்த பைக்கோட ஓனர் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறாரு, இந்த ப்ரைஸுக்கு அதாவது வர்த்தா இல்லை இதை தாண்டி அவர் வேறு ஏதாவது பைக் பார்த்தாரு அதுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பைக்கோட ஓனர்ஷிப் தான் பார்க்க போகிறோம், அதாவது அந்த ஓனரோட ரிவ்யூ தான். வெல்கம் மிஸ்டர் யுவன், வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. ஸோ இவர் தான் நீங்கள் நமக்கு பைக் கொடுத்து உதவுன. இவர் வந்து என்னோடய பிரதர் தான், லைக் பிரதர் ஃப்ரம் அனதர் மதர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இவரும். ஸோ ஏன் ட்ரைன் 400? நான் நிறைய பைக் பார்த்தேன். ஓகே. ஆனால் எனக்கு ஏற்ற மாரி எந்த பைக்குமே பிடிக்கல. ஸோ புதுசாக புது மாடலில் தான் ட்ரை பண்ணலாமே சொல்லிட்டு ட்ரைன் சூஸ் பண்ணேன். ஓகே. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? பர்ஃபார்மன்ஸில் பீஸ்டாக இருக்குது. ஓகே. ஸோ பீஸ்ட்னு சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது. ஆக்சுவலி இந்த பைக்கு நான் வந்து கொஞ்ச தடவை ஓட்டி பார்த்தேன். பார்த்தீங்கன்னா இந்த அவுட்ரிங் ரோல தான் ஓட்டி பார்த்தேன். நிஜமாலே சொல்கிறேன், இந்த பைக் வந்து இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு. டாப் ஸ்பீட்லாம் நான் இன்னும் செக் பண்ணல, அவர்கிட்ட கேட்போம் எப்படி போகுது என்னென்னு. ஒரு காலேஜுக்கு போகிற பையன் சொல்கிறீங்க, அப்போ எப்படியும் ஒரு பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் ஓட்ட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கும். ஸோ எப்படி இருக்குது, மேனேஜபிளாக இருக்கா ஹீட்டு? ஓகே, பட் நாட் ஓகே, அந்த மாதிரி சுச்சுவேஷன். ரொம்ப நம்மளால் ஒரு அக்யூரேட்டாக சொல்ல முடியாது எதுவுமே. ஓகே. ஸோ வந்து அந்த ஒரு ஹீட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஹீட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கரெக்டாக. ஓகே. ஸோ கைஸ், அப்போ ஹீட்டு கொஞ்சம் இருக்குது போல் இருக்குது. தென் ஹைவேல ஓட்டுறப்ப எப்படி இருக்குது? ஹைவேல ஓட்டுறப்போ பெஸ்ட் ஃபீலிங். அப்படியே அந்த க்ரூஸ் பண்ணி அந்த போகிற வேகத்துக்கும் அதுக்கும் சூப்பராக இருக்கும். ஓகே. ஸோ ஹைவே பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குன்றீங்க. ஆக்சுவலி இதோட பார்த்தேன், இதோட அந்த செட்டப்பே நல்லா இருக்கு, அந்த ஹேண்டில் பார் செட்டப்பு. இப்போ தான் தெரியுது, லைக் அவங்க அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு நிறைய ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ட்ரைன் இந்த பைக் பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே, அது இந்த பைக்கில் வந்து இப்படி ஒரு இந்த செக்மெண்ட்டில் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குன்னு இது பண்ணல. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பைக் பார்த்தீங்க நீங்கள்? நான் இதுக்கு முன்னாடி ஆர்லி பார்த்தேன். நான் டெஸ்ட் ட்ரைவும் போனேன். ஆர்லியில் ஒரு ஸ்பீட், அதுவும் 400 சிசி. ஓகே. நான் போய் பார்த்தேன், சரி சும்மா ஓட்டு ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் டெஸ்ட் ட்ரைவ். நான் ஓட்டியும் பார்த்தேன், ஆனால் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஒரு ராயல் என்ஃபீல்டு என் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க, சஜஸ்ட் பண்ணாங்க நீ ராயல் என்ஃபீல்டு பண்ணலாம். ஆனால் எங்கள் வீட்டில் ஏற்கனவே ராயல் என்ஃபீல்டு இருக்குது.
ஸோ அதான் எனக்கு வேணாம். ராயல் என்ஃபீல்டு தூக்கி ஓட வச்சு வேணாம். சரி ஓகே, கொஞ்சம் யோசிக்கலாமே, புதுசாக பார்க்கலாமே. ராயல் என்ஃபீல்டு ஓனர் யாரும் தாக்கப்படவில்லை இந்த வீடியோவில். அவங்க அப்பா வந்து ஒரு ரெட்ரோ ஸ்டைல் லவர். அவங்க வீட்டில் வந்து ராயல் என்ஃபீல்டு 350 இருக்கு இல்லையா, கிளாசிக் 350. ஸோ அதனால தான் அவர் அப்படி சொல்கிறாரு. இப்போ யாருமே அந்த ஓல்டுக்கு போகிறது இல்லைல்ல, இப்போ வர புது மாடலுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகிக்கிறாங்க. ஸோ அதனால தான் ட்ரைம் 400 புதுசாக ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு நியூ லுக், நியூ ஸ்டைல். ஓகே ஃபைன். தென் பைக்கோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, சீட்டிங் கம்ஃபர்ட்லாம் எப்படி இருக்குது? ஓகே, அது கட் ஆகுது, ஒரு குறையும் சொல்ல முடியாது நம்மளால, அண்ட் கட் ஆகுது. ஓகே, ஸோ பில்லியன் கம்ஃபர்ட் எப்படி ப்ரோ இருக்குது பைக்கில்? பில்லியன் கம்ஃபர்ட் ஓகே ப்ரோ, ரொம்ப சொல்கிற அளவுக்கு இல்லை. பட் ஆனால் ஒரு கிலோமீட்டர்ஸ் தாண்டி ஒரு 100 அப்படி போயிடுச்சுன்னா கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் ஆகும், மற்றபடி ஒன்று கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட். ஆக்சுவலி நீங்கள் ஒரு பில்லியனாக போனால் தான் தெரியும் அதோட வலியும் வேதனையும் என்னென்னு. அது வந்து மேபி நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நீங்கள் எந்த ஒரு ரைடராக இருந்தாலுமே ஒரு லாங்கர் இது போகிறப்ப அந்த ஒரு இஷ்யூஸ் இருக்கும் இல்லையா? ஓகே ஃபைன். ஸோ ப்ரோ, இந்த இம்மொபிலைசருங்கிற ஒரு மெயின் ஃபீச்சர் கேள்விப்பட்டேன் இந்த ட்ரைம் 400ல். ஸோ இந்த பைக் ஓட்டும் போது தான் அதுவும் நான் பார்த்தேன். ஸோ அது எப்படி இருக்குது? இதில் இந்த ஒரு பெல் சிம்பிளில் ஒரு லைட் மாதிரி வருது, அது எதுக்கு அது? ஆனால் அந்த பெல் சிம்பிள் எதுக்குன்னா, நம்ம மோஸ்ட்லி வந்து வேறு யாராவது நம்ம வண்டியை தொடுறாங்களோ இல்லை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ அந்த நேரத்தில் அது லைட்டாக ஒரு ரெட் கலர் ஒரு எரியும். ஓகே, ஸோ இப்போ பைக்கை தொட்டு பார்க்குறேன்னு பேரில் நிறைய சில பேர்லாம் ஸ்க்ராட்ச் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுறதுந்தா இல்லை, அது எல்லாருமே பண்ணுறதில்ல அந்த ஒரு தப்பை. ஒரு சில பேர் கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு ரைடர்னால நான் வெளியூர் போகும்போது அந்த மாதிரி நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் கேட்டேன். ஸோ இப்போ சாவி தெஃப்ட் ஆகிட்டு என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த சாவி இப்போ 2 சாவி வச்சுருக்கீங்க, இப்போ 2மே தொலைஞ்சிருச்சுன்னு என்ன பண்ணுவீங்க? அண்ட் அந்த மாதிரி டைமில் நம்ம 2 சாவி தொலைஞ்சிச்சுன்னா அவங்க ஒரு டேக் கொடுத்துருப்பாங்க. 2வது சாவியில் வந்து ஒரு டேக் கொடுத்துருப்பாங்க நம்பர். அந்த நம்பர் நம்ம சொன்னால் திரும்பி வந்துடும். ஓகே, அது எவ்வளோ நாளில் வரும்? அது ஒரு 3 to 4 days இல்லை 2 daysலேயே வந்துடும். ஓகே ஃபைன். ஸோ கைஸ், அப்போ உங்களுக்கு சாவியும் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க போல இருக்கு. எனக்கு தெரிஞ்ச சாவியில் சிப் மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ இதை தாண்டி வேறு சிப்பு போட்டால் நமக்கு ஆத்தரைஸ் ஆகாது இந்த பைக்கில். ஓகே, இது ஒரு நல்ல ஒரு சேஃப்டி ஃபீச்சர். ஸோ கண்டிப்பாக ஒரு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கம்ப்ளீட் ப்ரீமியம் தான். அவங்க ப்ரீமியமுக்குங்கிற வந்து குறைய இல்லாத மாதிரி தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ பைக்கோட மைலேஜ் எப்படி இருக்குது? பைக்கோட மைலேஜ் சொல்கிற அளவுக்கு இல்லை. பட் ஆனால் இந்த செக்மெண்ட்டில் பார்க்கும்போது ஒரு 27, 28 அந்த மாதிரி கரெக்டாக மாதிரி. உங்களுக்கு 27 வருதே பெரிய விஷயம் தான் 400cc. ஓகே, தென் உங்களுக்கு இந்த பைக்கில் வந்து மெயினாக பிடிச்ச விஷயம்னா என்னது? பிடிச்ச விஷயம் ஸ்பீட், நல்லா ஸ்பீட் போகுது. அண்ட் 400cc அந்த ஸ்பீட் கொடுக்குறது வந்து கொஞ்சம் நானே எதிர்பார்க்கல, அதனால் நல்லா இருக்கு. சரி ஓகே, ஸ்பீடுன்னு சொல்லிட்டீங்க, பிரேக்கிங் எப்படி இருக்குது? பிரேக்கிங் உண்மையிலே நல்லா இருக்குது, ஆசம். பிரேக்கில் ஒரு குறை சொல்லுங்கள், பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே நல்லா இருக்கும். இப்போ இந்த வேகமாக போகிறப்ப இது டியூல் சேனல் ஏபிஎஸ் தான், பட் ஸ்டில் இருந்தாலுமே வந்து இப்போ நீங்கள் சடனாக இப்போ ஏதோ ஒரு மாடோவில் இப்போ ஏதோ கிராஸ் ஆகுதுன்னா பிரேக்கிங் வந்து எப்படி அந்த ஒரு ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக இருக்கா? அந்த ஷார்ப்னஸ் உண்மையிலே டெஃபினட்டாக ஒரு தடவை நான் போகும்போது திடீர்னு ஒரு ட்ரக் வந்துச்சு. அந்த நேரத்தில் என்ன பண்ண தெரியாமல் திடீர்னு பேக் அண்ட் ஃப்ரண்ட் பிடிச்சேன், பர்ஃபெக்டாக போச்சு. அப்போ உங்களுக்கு அந்த ஸ்கிட் ஆகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஓகே, அது ஏபிஎஸ்சில் வந்து ஒரு சில பைக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு பிரேக் அஜிலிட்டி வந்து அந்தளவுக்கு ஷார்ப்பாக விழாது. ஸோ இந்த பைக்கில் அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அதை சொல்கிறாரு. ஸோ ஓகே ப்ரோ. அண்ட் தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத விஷயம், எனக்கு இந்த விஷயத்தில் பிடிக்கவே இல்லை, எனக்கு இதை அவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தான் நல்லா இருக்கும்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கா? ஆனால் அந்த ஒன்லி மைனஸ் திங் நான் எது சொல்கிறேன்னா அந்த ஈட்டிங் இஷ்யூ தான். யாருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ ஓட்டின வரைக்கும் இந்த 3 to 4 months ஓட்டின வரைக்கும் வேறு எதுவும் எனக்கு தெரியல. ஈவன் இது ஒரு லிக்விட் கூல்டு தான், பட் ஸ்டில் இருந்தாலும் அந்த ஒரு ஹீட்டிங் அதிகமாக இருக்குது இல்லையா? ஓகே, ஸோ இந்த பைக்கோட சர்வீஸ் வந்து உங்களுக்கு எப்படி சொல்லியிருக்காங்க? ஏன்னா நான் கேள்விப்பட்டது என்னென்னா 16,000 இந்த 18,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் சர்வீஸுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது உண்மையாது? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1000 இல்லை 1 மந்த்லேயே அவங்க கொடுக்க சொன்னாங்க. அண்ட் செகண்ட் வந்து ஒரு 15 அந்தமாதிரி போட்டு கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஒரு பேசிக் அந்த எல்லா பைக்கும் கொடுக்குற மாதிரி அந்த ஒரு 1000 கிலோமீட்டர் கொடுக்கணும். அதை என்ன சேஞ்ச் பண்ணுவாங்க, அதை பற்றி எதாவது சொன்னாங்களா? அவங்களே நம்மகிட்ட கால் பண்ணி கேட்பாங்க உங்களுக்கு என்ன இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு. அதெல்லாம் அவங்களே அதை போய் கொடுத்துட்டோன்னா பண்ணி முடிச்சு கடை விடுறாங்க. ஸோ கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இருக்குன்றீங்க ட்ரைம்பில். ஸோ இப்போ சர்வீஸ் சென்டர்னா இப்போ நீங்கள் ஆவடியில் இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு எல்லாமே சிட்டி சைடு தான் இருக்குது, அது உங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் தானே? அது ஒன்றே மட்டும்தான் கொஞ்சம் எதிர்பார்க்குது. அவங்ககிட்ட நான் கேட்கும் போது கொஞ்சம் நாங்கள் மாற்றிடுவோம் சார் சொல்லியிருந்தாங்க டெஃபினட்டாக. ஓகே, மாத்திரன்னு இருக்காங்களா? சரி ஓகே, ஷுவர் கைஸ், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் அவுட் இருந்தாலுமே கூட, ஏன்னா ட்ரைம்ப் வந்து உங்களுக்கு அந்த ஒரு எப்படி சொல்லனா
அது ஒரு ப்ரீமியம் பிராண்ட்னால உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே அந்த ஸ்டோர் ரூம் இருக்காது இல்லையா? ஸோ அந்த ஒரு வந்து எல்லாத்தையும் பண்ணுறாங்களே ஒன்றா கொஞ்சம் 4 நேரத்தில் பண்ணுறாங்க. ஓகே ப்ரோ. ஸோ இதில் முக்கால்வாசி நானும் கேட்டுட்டேன், பைக் சர்வீஸ், மைலேஜ், பிரேக்கிங், டாப் ஸ்பீட் எவ்வளோ போனீங்க அது கேட்க மாட்டேன். இப்போ வரைக்கும் நான் டாப் ஸ்பீட் வந்து ஒரு 150 to 160 போய்க்கிறேன். அது எந்த வைப்ரேஷனும் இல்லை, எந்த ஷேக்கும் அதுமாதிரி ஆகவே இல்லை, ஸ்மூத்தாக. ஓகே, ஸோ ஷேக் இல்லைன்றீங்களா? ஓகே, டாப் ஸ்பீட் வந்து பைக் 150 போகுதுன்றீங்க. ஓகே ஃபைன். இந்த ECUவில் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? ஏன்னா கம்ப்ளீட் எலக்ட்ரானிக் செட்டப் உங்களுக்கு ஃபுல்லாகவே. ஸோ அது ரிலேட்டட் ஏதாவது சொல்லுங்களேன். ஏன் இப்போ வரைக்கும் நான் ஒரு 3 to 2 months யூஸ் பண்ணதுக்கு எந்த பிரச்சனையும் எனக்கு தெரியல. ஓகே, பட் ஃபியூச்சரில் வந்துச்சுன்னா அது நான் டெஃபினட்டாக சொல்கிறேன். சரி, ஓகே கைஸ். ஸோ இது எப்படி ப்ரோ, வாங்கலாமா வேணாமா? உங்களோட சஜஷன் என்னது? அண்ட் மை சஜஷன், புதுசாக ட்ரை பண்ணணும். 400cc கொஞ்சம் ரொம்பவும் ஸ்டைலாக இல்லாமல் கொஞ்சம் ஓகே, அந்த கிளாசிக் லுக் இல்லாமல் மாடர்னும் இல்லாமல் ஓகே நல்லா இருக்கணும். அதே சமயம் நல்லா ஸ்பீடாகவும் கொடுக்கணும், நல்லாவும் இருக்கணும், பெஸ்ட் ஃபீச்சர்ஸோடு வரணும். ஐ டெஃபினெட்லி கோ வித் ட்ரையம்ஃப். ஓகே ப்ரோ, ஸோ நீங்கள் முக்கால்வாசி சொல்லிட்டீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் கம்மிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த பைக் கொடுத்து நமக்கு ரிவ்யூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம நீங்கள் ஒரு லாங் ரைடு போயிட்டு 10,000 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். வில் கோ வித் அனதர் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு, அதோட பைக்கோட பொட்டன்ஷியல் எப்படி இருக்குது ஆஃப்டர் 10,000 கிலோமீட்டர்னு பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோவில் மேக்ஸிமம் இதுதான் நாங்கள் கவர் பண்ண வேண்டியது, கவர் பண்ணிட்டோம். தென் இதை தாண்டி உங்களுக்கு இந்த பைக் பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து ஒன் திங் மிஸ் பண்ணீங்க, ப்ரைஸ் கேட்க மாட்டீங்க. ஓகே ஓகே ஓகே, சாரி. ஓ, ப்ரைஸ் சொல்லுங்கள். ப்ரைஸ் நான் வந்து ஃபஸ்ட் டைம் போகும்போது வந்து இந்த வண்டி கொஞ்சம் மூவ் ஆன நேரத்தில் வந்து ஒரு 2,70,000. ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நான் கொஞ்சம் இந்த வண்டி நல்லா மூவ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 280 ஆயிடுச்சு. நான் வாங்கும்போது வந்து 2,90,000 கிட்ட வந்துச்சு. நீங்கள் இஎம்ஐ போட்டு எடுத்தீங்களா? இஎம்ஐ நான் வந்து ஸ்டேட்டாக வாங்கிட்டேன். ஓகே ஓகே, ஃபைன் கூல். ஸோ 2,88,000 2,90,000 கிட்ட ஆன் ரோடு இன்சூரன்ஸ் எல்லாம் சேர்த்து. ஓகே கைஸ், ஸோ நியர்லி 3 lakh தான் அந்த பைக்கோட ப்ரைஸ். ஆனால் ஓகே, ஒரு 3 lakhக்கு வந்து அவங்க இவ்வளோ ஸ்பெக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் கொடுத்தது நல்லா இருக்கு நான் நினைக்கிறேன். எல்லாம் புல்லட் வண்டிக்கும் கரெக்டாக வந்தது 280 சம்திங் வந்து. ஓகே ஓகே ஓகே. ஆனால் உங்களுக்கு எனக்கு அந்த வெயிட் ஃபீல் ஆன மாதிரி தெரியல, அதுவும் நல்ல ஒரு ஆப்ஷன் நினைக்கிறேன். ரொம்ப வெயிட்டாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் வெயிட்டே தெரியல அது கரெக்டாக. ஓகே ஓகே. ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ஒரு பைக் ரிவ்யூவில் வந்து சந்திக்கலாம். பாய். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை மறக்காமல். ஸோ பைக்கிங் கண்டென்ட் சரியாக போஸ்ட் பண்ணுவோம். உங்கள் பைக் எதாவது ரிவ்யூ பண்ணணுன்னா ஷியோராக வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன், மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம எவ்ரி சண்டேஸ் ஆர் வீக் டேஸில் நீங்கள் எது சொன்னாலும் ஏர்லி மார்னிங் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம ஸ்பாட் சூஸ் பண்ணி ரிவ்யூ எடுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.